ஆசீர். ஆண்டின் பொதுக்காலம் 13ஆம் வாரம் ஞாயிற்றுக்கிழமை. திருமுழுக்கினால் கிறிஸ்து இயேசுவோடு இணைந்திருக்கும் நாம் அனைவரும் அவருடைய சாவிலும் அவரோடு இணைந்திருக்கின்றோம் என்பது உங்களுக்கு தெரியாதா? இறந்த கிறிஸ்துவை மாட்சிமிகு தந்தை உயிர்த்தெழச் செய்தார். அவ்வாறு நாமும் புது வாழ்வு பெற்றவர்களாய் வாழும்படி திருமுழுக்கின் வழியாய் அவரோடு அடக்கம் செய்யப்பட்டோம். கிறிஸ்துவோடு நாம் இறந்தோமாயின் அவரோடு வாழ்வோம் என்பதே நாம் கொண்டுள்ள நம்பிக்கை. இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட கிறிஸ்து இனிமேல் இறக்க மாட்டார். இனி அவர் சாவின் ஆட்சிக்கு உட்பட்டவர் அல்ல என நாம் அறிந்திருக்கின்றோம். அவர் இறந்தார். பாவத்தை ஒழிக்க ஒரே ஒரு முறை இறந்தார். இப்பொழுது அவர் வாழ்கின்றார். அவர் கடவுளுக்காகவே வாழ்கின்றார். அவ்வாறே நீங்களும் பாவ வாழ்க்கையை பொறுத்த மட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கின்றவர்கள் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. இன்றைய 2ஆம் வாசகத்தில் புனித பவுலடிகளார் நாம் பெற்ற திருமுழுக்கை பிறப்பு இறப்போடு ஒப்பிட்டு பேசுகின்றார். திருமுழுக்கின் வழியாக நாம் நம்முடைய பாவ வாழ்க்கைக்காக இறந்து புதிய அருள் வாழ்விற்காக பிறப்பெடுக்கின்றோம் என்ற செய்தியே இன்றைய 2ஆம் வாசகத்தின் சாரமாக இருக்கின்றது. நாம் புது வாழ்வு பெற்றவர்களாக வாழும்படி திருமுழுக்கின் வழியாக அடக்கம் செய்யப்பட்டோம் என்றும், நீங்கள் பாவ வாழ்க்கையை பொறுத்தமட்டில் இறந்தவர்கள், கிறிஸ்து இயேசுவோடு இணைந்து கடவுளுக்காக வாழ்கின்றவர்கள் என்றும் புனித பவுல் கூறுகின்றார். தன்னை பின்பற்றுகின்றவர்கள் தங்களுடைய பாவங்களுக்காக இறந்து புதியவர்களாக பிறக்க வேண்டும் என்பது இயேசுவினுடைய விருப்பமாக இருக்கின்றது. அதுவே உண்மையான சீடத்துவ வாழ்வு. அத்தகைய அழைப்பையே இயேசு இன்று நம் ஒவ்வொருவருக்கும் இன்றைய நற்செய்தியின் வழியாக கொடுக்கின்றார். ஒரு மனிதன் தான் விரும்பும் வாழ்க்கைக்காக இறந்து இயேசு விரும்பும் வாழ்க்கைக்காக உயிர்க்க வேண்டும் என்று நற்செய்தி கூறுகின்றது. தொடக்க கால கிறிஸ்தவர்கள் தங்களுடைய குடும்ப உறவுகளில் சிக்கிக்கொண்டு கிறிஸ்துவினோடு உள்ள உறவை பின்னுக்கு தள்ளி கொண்டிருந்தனர். இத்தகைய இந்த செயலை கண்டிக்கும் வகையில்தான் மத்தேயு தன்னுடைய நற்செய்தியை அவர்களுக்காக எழுதுகின்றார். அதாவது அவர்களுக்கு கொடுக்கப்படும் செய்தி என்னவென்றால், அவர்கள் குடும்ப உறவுகளில் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டும் என்பதே. சூனேமில் வாழ்ந்த பணக்கார பெண் அளித்த வரவேற்பு மற்றும் விருந்தோம்பல் பற்றி இன்றைய முதல் வாசகம் வெளிப்படுத்துகின்றது. எலிசா என்பவர் ஒரு இறைவாக்கினர் என்றும் அறியாமல், எவ்வித எதிர்பார்ப்பும் இல்லாமல் அவருக்கு சிறந்த ஒரு விருந்தோம்பலை படைக்கின்றார். அதன் வழியாக அவர் பிள்ளை பெறும் பேற்றையும் பெற்றுக்கொள்ளுகின்றார். இது கூட ஒரு வகையான இறந்து பிறந்த அனுபவத்திற்கு சமம்தான். தன்னுடைய சுயநலத்திற்காக இறந்த பெண்ணாக அவர் தென்படுகின்றார். எனவேதான் தான் அறியாத மனிதருக்கு பணிவிடை செய்ய அவர் முன்வருகின்றார். அன்பார்ந்தவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற இந்த மானிட வாழ்வில் பிறப்பு முதலில் நிகழ்கின்றது, பிறகு இறப்பு நிகழ்கின்றது. ஆன்மீக வாழ்விலோ முதலில் இறப்பும் பிறகு பிறப்பும் நிகழ்கின்றது. நாள்தோறும் நம்முடைய சுயநலத்திற்காகவும் அதன் விளைவாக வரும் பாவங்களுக்காகவும் இறக்க தயாராக இருந்தோம் என்றால் புது பிறப்பின் அனுபவமும் நாள்தோறும் நடந்தேறும். இன்னும் சொல்லப்போனால் பிறப்பும் இறப்பும் நம்மை சுற்றி ஒவ்வொரு வினாடியும் நடந்து கொண்டேதான் இருக்கின்றன. ஒவ்வொரு இரவும் ஒரு வகையான இறப்பே, ஒவ்வொரு பகலும் ஒரு வகையான பிறப்பே. ஒவ்வொரு முறையும் நாம் சுவாசத்தை உள்வாங்கும் பொழுது பிறப்பும், சுவாசத்தை வெளிவிடும் பொழுது இறப்பும் நிகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றது. உள் மூச்சோடு ஆரம்பித்த இந்த மானிட வாழ்வு வெளி மூச்சோடு முடிவடைகிறது. நாம் பிறப்பு என்று அழைப்பது என்றோ நாம் உள்வாங்கிய முதல் உள்மூச்சைத்தான்.
நாம் இறப்பு என்று அழைப்பது என்றோ ஒரு நாள் நாம் இறுதியாக வெளிவிடப் போகும் வெளிமூச்சைத்தான். ஒவ்வொரு நாளும் பொழுதும் பிறப்பையும் இறப்பையும் குறித்த விழிப்புணர்வு நம்மிலே இருந்ததென்றால் வாழ்வில் நாம் சந்திக்கும் பல பிரச்சனைகளை நம்மால் தவிர்க்க முடியும். நாள்தோறும் நம்மை சுற்றி நடக்கும் பிறப்பு இறப்பு அனுபவங்களுக்கு ஏற்ப நாம் மனம் மாற தயாராக இல்லாமல் இருப்பதும், வாழ்வில் ஒரு சில காரியங்களை மட்டும் பற்றி பிடித்து கொண்டு அதுவே போதுமென்று இருப்பதும் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அடிப்படையான காரணமாக இருக்கின்றது. பிறப்பிற்கு பின் இறப்பும் இறப்பிற்கு பின் பிறப்பும் என்னும் இந்த இயற்கை ஓட்டத்தை புரிந்து கொண்ட மனம் கடந்த காலத்தை புரிந்து கொண்டு கண்ணீர் விடுவதுமில்லை, எதிர்காலத்தை எதிர்கொள்ள தயங்குவதும் இல்லை. கடலை நோக்கி ஓடும் நதி போல எதனாலும் சிறைப்படாமல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருப்போம். இயற்கைக்கான இந்த ஓட்டத்தோடு இணையாமல் ஏதாவது ஒன்றில் சிக்கிக்கொள்ளும் பொழுதுதான் எல்லாவித எதிர்மறை எண்ணங்களும் நம்மிலே வந்து குடிகொள்ள ஆரம்பிக்கின்றன. பிறப்பு மனிதனுக்கு இன்று வரை ஒரு புதிராகவே இருந்து கொண்டிருக்கின்றது. இறப்பும் அப்படித்தான். இறைவனில் இணைகின்றவனுக்கு அவைகள் புதிர்கள் அல்ல, மாறாக புது வாழ்வின் அடையாளங்கள். அனைத்திற்கும் ஆதாரமான இறைவா, பிறக்கின்ற ஒவ்வொருவனும் இறக்க வேண்டும். இது இயற்கையின் நியதி. பிறக்கின்ற எவனும் தன்னுடைய பிறப்பினால் உயர்ந்தவன் அல்ல. பிறக்கின்ற ஒவ்வொருவரும் அவரது சாயலிலும் அவரது உருவிலும் படைக்கப்படுகின்றார்கள். படைத்த பரமனை மறந்து படைத்தவனின் நோக்கத்தை துறந்து பரிதாபமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்கிறான் இந்த மண்ணுலக மனிதன். இதை உணர்ந்து செயல்பட எங்களுக்கு அருளையும் ஆற்றலையும் நிறைவாக தாரும். உம்மை விட்டு பிரிந்து வாழ்வதில் அல்ல, மாறாக உம்மோடு இணைந்து வாழ்வதில்தான் வாழ்வின் மகிழ்ச்சியும் நிறைவும் நிறைந்திருக்கின்றது என்பதை அறிந்து கொள்ள வரம் தாரும். நாங்கள் உள்வாங்கும் ஒவ்வொரு சுவாசமும், நாங்கள் வெளியே விடும் ஒவ்வொரு காற்றும் உமது கொடையாகவே இருக்கின்றது. இது எங்களை வாழ வைக்கின்ற உமது உயிரின் கொடையாக இருக்கின்றது. அன்பு ஆண்டவரே, இந்த கொடைக்காக ஒவ்வொரு நாளும் நன்றி செலுத்துகின்ற நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வாழ்வை உமக்கே முழுமையாக அர்ப்பணித்து வாழ்கின்ற அருள்வரங்களை நிறைவாக தாரும். எல்லாம் வல்ல இறைவன் இந்த அருளாசிரை கண்டு ஜெபித்து கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசிர்வதிப்பாராக. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க.